கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த புதிய நாளை காண செய்த தேவனை நாம் நன்றியோடு துதிப்போம். இந்த நாள் காலையில் கூட நமது சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 142வது சங்கீதம், அதனுடைய 1-2 ஆகிய வசனங்கள். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். ஆமென். இது சங்கீதக்காரனாகிய தாவீது பாடினதான ஒரு சங்கீதம். அதனுடைய தலையங்கத்திலே நாம் பார்ப்போம் என்றால், தாவீது கெபியில் இருக்கும்போது பண்ணின விண்ணப்பமாகிய மஸ்கீல் என்னும் சங்கீதம் என்று தலையங்கத்திலே நாம் பார்க்க முடியும். தாவீது சவுலுக்கு பயந்து பல சோதனைகள், பல தடைகள், பல இடங்களை கடந்து இப்போது ஒரு கெபியிலே அவன் ஒளித்து கொண்டிருக்கிறான். ஆமென். எங்கே பார்த்தாலும் சவுல் தாவீதை கொலை செய்ய முடியும். அப்பேற்பட்டதான ஒரு அனுபவத்திலே தாவீது சவுலுக்கு பயந்து ஒவ்வொரு இடமாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம்னா, அவன் வேஷம் மாறி ஒரு பைத்தியக்காரனை மாதிரி நடிக்கிறான். ஒரு தேவ மனிதன், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனிதன் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனால் நெருக்கப்பட்டு அவன் ரொம்ப வேதனைப்பட்டு ஒவ்வொரு இடமாக அலைந்து திரிகிறதான ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கும்போது ரொம்ப சிந்திக்க வைத்ததான ஒரு வார்த்தைகள். ஒரு தேவ பிள்ளைக்கு, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனிதனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பாடுகள், சோதனைகள் வழியாக அவர் கடந்து வந்திருக்கிறார் என்பதை நாம் இதிலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த நேரத்தில் அவர் அந்த இடத்திலிருந்து கர்த்தரை முறுமுறுக்கவோ கர்த்தருக்கு விரோதமாக பேசவோ இல்லை. ரொம்ப அதை நாம் கவனிக்க வேண்டும். அவர் என்ன சொல்கிறார், அந்த இடத்துல இருந்து கொண்டு, இந்த கெபிக்குள்ளாக இருந்து கொண்டு கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். ஆமென். சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். ஒரு மனிதனை கொலை செய்ய வகை தேடி திரியும் போது, தேடி அலையும் போது, அந்த மனிதன் அந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் இருப்பான்? அந்த சூழ்நிலையை நம்ம எடுத்து பார்த்தோன்னா, நமக்கு இப்படிப்பட்டதான ஒரு அனுபவம். சத்துரு நம்மை விரட்டி கொண்டு வருகிறான், நம்மை கொலை செய்யும்படியாக அவன் மூர்க்க வரி கொண்டு அலைகிறான் என்று நமக்கு தெரிந்து நம்ம ஒளித்திருக்கிறோம். எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒளிந்து போயிருக்கிறோம். அந்த இடத்துல இருக்கும்போது நாம் கர்த்தரை தேடுவோமா, இல்லை முறுமுறுப்போமா? நான் இவ்வளவு கர்த்தருக்காக வாழ்கிறேனே, பிள்ளை கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை, ஏன் எனக்கு இப்படி ஒரு இது வருகிறது? அப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் சில கேள்விகள் வரும். ஆனால் இங்கே தாவீதுடைய வாழ்க்கையிலே தாவீது எந்த ஒரு கேள்வியையும் அந்த இடத்துல வைக்கவில்லை. ஏன் அநேக சங்கீதங்களில் அப்படிப்பட்டதான காரியங்கள் அவர் கேட்டால் கூட, இந்த சூழ்நிலையில் நாம் பார்க்கும்போது அவர் தெய்வ சமூகத்திலே என்ன செய்கிறார்? சத்தமிட்டு, அவரால் எவ்வளவு சத்தமிட முடியுமோ அந்த அதுல்லாம் கெபியில் அவர் இருந்ததாக நாம் 1 சாமுவேல் புஸ்தகத்தில் நாம் வாசிக்க முடியும். அப்போது அந்த இடத்துல அவர் இருந்து கொண்டு சத்தமிட்டு கதறுகிறார், சத்தமிட்டு கெஞ்சுகிறார். ஆமென். 1 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 1வது வசனத்தில் படித்தீங்கன்னா, அந்த சரித்திரங்கள் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த விஷயம். அப்போது அங்கேயும் அவனால் இருக்க முடியலை. ஆனால் அந்த இடத்துல சவுலை அவன் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தபோது கூட தன்னுடைய எதிரியை அவன் கொலை செய்யவில்லை. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனை நான் கொலை செய்ய மாட்டேன் என்று அவன் தீர்மானித்து கொண்டு அவனுடைய அந்த சால்வையின் தொங்கலை அறுத்தான் என்று நம்ம பார்க்க முடியும். அந்த 21-22வது அதிகாரங்களை 1 சாமுவேலில் படித்தோன்னா அந்த ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்க முடியும். இங்கே முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய இந்த சங்கீதத்திலே அவர் பாடும்போது இந்த 2 வசனங்களிலேயும் இதே சூழ்நிலையில் அவர் இருந்து கொண்டு சொல்கிறது, ஆண்டவரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறார். ஆமென். சத்தமிட்டு கூப்பிடுகிறார். 2வதாக, அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். ஆமென். சஞ்சலப்படும் போது, வேதனைகள், நெருக்கங்கள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது
நம்ம யார்கிட்ட போய் முறையிடுகிறோம்? அநேகர் இன்றைக்கு செய்கிற ஒரு பெரிய தவறு என்னென்னா, வாழ்க்கையிலே தாங்க முடியாத இதே மாதிரி போராட்டங்கள் சோதனைகள் வரும்போது மனுஷனிடத்தில் போய் முறையிடுகிறாங்க. மனுஷனிடத்தில் போய் சத்தமிட்டு அழுகிறவங்க இருக்கிறாங்க. அப்படியாவது ஒரு ஆறுதல் கிடைக்குமா என்று இல்லை. தெய்வ பிள்ளைகளே, தெய்வ சமூகத்திலே சிலர் முறுமுறுப்பாங்க. ஏன் நான் இவ்வளவு ஆராதிக்கிறேன், எனக்கு இப்பேற்பட்ட ஒரு வேதனை, இப்பேற்பட்ட ஒரு சோதனை. ஆனால் இங்கே தாவீது செய்தது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக சஞ்சலத்தை ஊற்றுகிறார். அப்போது அந்த நேரத்தில் நம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றினோம் என்றால் அது விலையேற பெற்றது. ஆமென், அல்லேலூயா. அதனால் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சமூகத்திலே சஞ்சலத்தை ஊற்றுகிறார். வீட்டில் இருந்து எல்லாரும் இருப்பாங்க, பார்த்து கொண்டு இருப்பாங்க, யாருக்கும் தெரியாமல். ஆமென். தன்னுடைய வார்த்தைகளை தேவ சமூகத்தில் செய்ய வேண்டிய ஜெபங்களை அது கண்ணீராக, ஆமென், அது பெருமூச்சாக, ஆமென், அது ஏக்கமாக தேவ சமூகத்தில் வெளிப்படுத்துவதுதான் ஒரு சஞ்சலம். அதை ஊற்றினாங்க. அன்னாளுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை கண்டாங்க. தேவ பிள்ளைகள், இன்றைக்கு நம்முடைய சஞ்சலத்தை நாம் எங்கே ஊற்றுகிறோம்? தாவீது மிக நிர்பந்தமான சூழ்நிலையிலே தேவ சமூகத்திலே சஞ்சலத்தை ஊற்றுகிறார். ஆமென். அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன் என்றேன். நெருக்கம், நான் இந்த சூழ்நிலையில் இருக்கிறேன் ஆண்டவரே என்பதை எல்லாவற்றையும் ஒன்றொன்றாக தேவ சமூகத்தில் அவர் சமர்ப்பிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். இன்றைக்கு இதே மாதிரி அனுபவங்கள் வாழ்க்கையில் தேவ பிள்ளைகள், அதாவது ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய முக்கியமான, மிக மிக முக்கியமான காரியங்கள் இதெல்லாம் தான். ஏன்னா நமக்கும் உலக மனுஷருக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. உலக மனிதர்கள் ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் இப்படி வந்த உடனே பல முடிவுகளை எடுக்கிறாங்க, தவறான முடிவுகளை எடுக்கிறாங்க. ஆமென். பழிக்கு பழி வாங்குகிறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் அப்படி அல்ல. இங்கே தாவீது பழிக்கு பழி வாங்கி இருக்கலாம். அந்த இடத்துல அந்த கெபியில் சவுலை கொலை செய்யக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் கிடைத்த போது கூட தாவீது அவன் மேல் கை போடவில்லை, தன் ஜனங்களையும் கை போட விடவில்லை என்று பார்க்கிறோம். கொலை செய்ய வேண்டிய சூழ்நிலை கிடைத்தது இல்லை. ஆனால் அந்த இடத்திலேயும் சவுலுக்கு முன்பாக தைரியமாக நின்று தன்னை தாழ்த்தி சொல்லுகிறதான அனுபவங்களே 1 சாமுவேல் 22வது அதிகாரத்திலே நாம் பார்க்க முடியும். ஆனால் சவுலுடைய இருதயத்தில் மிக மிக கொடுமையான வைராக்கியமான எண்ணங்கள் இருந்திருக்கிறது. பேசும்போது அவனிடத்தில் ரொம்ப தயவாக பேசுகிறது மாதிரி இருந்தால் கூட, ஆனால் இருதயபூர்வமாக, ஆமென், ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனிதனுக்கு விரோதமாக சவுல் மிகவும் மிகவும் கொடிய எண்ணங்களை கொண்டிருந்ததை நாம் பார்க்க முடியும். இதை அறிந்து கூட தாவீது அவன் எதுவுமே செய்யவில்லை. அப்போது ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, அதாவது ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இன்னொரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எழும்பி கொலை செய்வதற்காக வகை தேடுகிறான். இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வரும். அல்லேலூயா. ஊழியத்திலையும் வரும். அல்லேலூயா. விசுவாச குடும்பங்கள்லேயும் வரும். தேவ பிள்ளைகளே, நம்ம இப்போ ஒரு இடத்துல சங்கீதத்தில் நான் பார்க்கும்போது, என்னை நிந்தித்தவன் எனக்கு விரோதமாக எழும்புறவன் என் சத்துரு அல்ல, அப்படி இருந்தால் நான் அதையெல்லாம் சகித்திருப்பேனே, எனக்கு சமமான மனுஷன், என் தோழன், என் வழிகாட்டி என்று கூட நம்ம சங்கீதத்தில் பார்க்கிறோம் தாவீது சொல்லும்போது. அப்போது தோழன் வழிகாட்டி கூட இருக்கிறவங்க பகைக்கும் போது ரொம்ப வேதனையான அனுபவங்கள் வரும். அந்த நேரத்தில் ஒரு தெய்வ பிள்ளை செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? தேவ சமூகத்திலே நம்முடைய சஞ்சலத்தை நாம் ஊற்றிவிட பழக வேண்டும். நம்முடைய சஞ்சலத்தையும் நம்முடைய நெருக்கத்தையும் தேவ சமூகத்திலே நாம் அறிக்கை இடும்போது கர்த்தர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் ஒருபோதும் மௌனமாக இருக்கிற தேவன். இந்த சிச்சுவேஷன் நம்ம நினைத்து பார்க்கும்போது, ஏன் கர்த்தருக்கு தெரியாதா? இப்படி தாவீது ஓடி ஓடி ஒளிய வேண்டுமா என்று அநேக கேள்விகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். ஏன் கர்த்தருக்கு அந்த இடத்துல தாவீதை கொஞ்சம் கவனித்திருக்கலாமே, சவுலை ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாமே, இப்படியெல்லாம் நம்முடைய மனதிலே தோன்றுகிறது, உண்மைதான். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆமீன். ஒரு மனிதன் அவனுடைய உலக வாழ்க்கையிலே அவன் சில பாடுகளை அனுபவிக்க வேண்டிய காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதைகள் வழியாக அவன் கடந்து போகும்போது கர்த்தர் அவனோடு கூட இருந்து அதற்கு தப்பி செல்லக்கூடிய ஒரு நல்ல போக்கையும் கர்த்தர் அவனுக்கு வைத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்தில் பார்க்கும்போது, ஒரு தேவ பிள்ளைக்கு உலகம் பாத்திரமாய் இருக்கவில்லை என்று பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. அவர்கள் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இந்த 11வது அதிகாரத்திலே விசுவாச வீரர்களின் பட்டியல், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய அவர்களுடைய பட்டியல்
பட்டியல் அங்கு போடப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கும்போது நமக்கு தெரியும் அவர்கள் பட்ட பாடுகள், அனுபவித்த துன்பங்கள். ஆமென், அல்லேலூயா. அந்த நேரத்தில் யாருமே கர்த்தரை மறுதலிக்கவில்லை. தேவ சமூகத்திலே கர்த்தர் அனுமதித்த அந்த பாதை வழியாக கடந்து சென்றிருக்கிறாங்க. அந்த பாதையிலே கர்த்தர் அவர்களை நடத்தி இருக்கிறார். கர்த்தர் வெற்றியை கொடுத்திருக்கிறார். ஆமென். ஏன்னா உலகம் ஒரு தேவ பிள்ளைக்கு பாத்திரமாக இருக்காது. ஆமென். நம்ம உலகத்தில் தான் வாழ்கிறோம். சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவரே, சில பிரச்சனைகள் வரும்போது சொல்லுவாங்க, ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் வாழ தகுதியற்றவனா, இந்த உலகத்தில் நான் வாழ தகுதியற்றவளா என்று ஒருவேளை சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருந்தால் தேவ பிள்ளைகளே, உலகம் நமக்கு பாத்திரம் அல்ல. ஆமென். நாம் உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல. உலகத்திலே சில பாடுகளை வரும்போது அதை கண்டு அஞ்சி பயந்து நடுங்கக்கூடியவங்க அல்ல. கர்த்தர் தான் இதை அனுமதித்தார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு தேவ சமூகத்திலே நம்முடைய சஞ்சலங்களை நாம் ஊற்றும்போது, நம்முடைய சத்தத்தை உயர்த்தி யாருக்கும் தெரியாமல் தனிமையில் இருந்து, ஆண்டவரை, இப்படிப்பட்டதான ஒரு போராட்டம், ஒரு சோதனை, ஒரு வேதனை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, ஒரு பலவீனம் இருக்கிறது, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை என் வாழ்க்கையில் இருக்கிறது. இதிலிருந்து தாவீதை போல, ஆண்டவரே, நான் விடுவிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே என்று தேவ சமூகத்திலே நாம் செபிக்கும்போது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அதே 142வது சங்கீதத்திலே அதனுடைய 5வது வசனத்திலே, கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாயிருக்கிறீர். ஆமென், அல்லேலூயா. என் கூப்பிடுதலுக்கு செவி கொடும். நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவையும், அவர்கள் என்னிலும் பலவான்களாய் இருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. ஆனால் அந்த இடத்திலிருந்து சொல்லுகிறார், கர்த்தாவே, அல்லேலூயா, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலம். இப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கும்போது கர்த்தரை நோக்கி நாம் சொல்ல முடியும், ஆண்டவரே, நான் இருக்கிறது குகையில் இருக்கிறேன், உயிருக்கு பயந்து இருக்கிறேன், சத்துரு என்னை மேற்கொள்வான், அவன் என்னை விட பலவானாக இருக்கிறான். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நீர் எனக்கு அடைக்கலம். கர்த்தர் ஒரு தெய்வ பிள்ளைக்கு அடைக்கலமாக இருந்தால் எந்த பலவானும், எப்பேற்பட்ட பலவானும் எதுவுமே செய்ய முடியாது. ஆமீன். தாவீது கோலியாத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தீனாகிய கோலியாத்து பெரிய பலவான் தான். ஆனால் தாவீதை எதுவுமே செய்ய முடியலை. ஏன்னா தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார். தாவீதுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். நீங்கள் கடந்து போகிறதான இந்த பாதை, நீங்கள் அல்லேலூயா எதிர்கொள்கிறதான இந்த பிரச்சனை, ஆமென், நீங்கள் ஃபேஸ் பண்ணுகிறதான இந்த போராட்டம், ஆமென், அல்லேலூயா, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதான இந்த நெருக்கடி, இந்த நேரங்களில் கர்த்தரை மறுதலிக்காதபடி தாவீதை போல, ஆமென், அனுபவம் ரொம்ப கடினமாக இருந்தால் கூட கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். ஆமென், அல்லேலூயா. என் இருதயத்தை, உள்ளத்தில் என் சஞ்சலத்தை அவருக்கு முன்பாக நான் ஊற்றி விடுவேன். இல்லையில் உலக மக்களிடத்தில் அல்ல, நான் ஒரு தீர்மானம் எடுக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. என்னுடைய எல்லா காரியங்களையும் தேவ சமூகத்தில் நான் சொல்லுவேன் என்கிறதான ஒரு நல்ல நம்பிக்கையோடு நான் வாழ வேண்டும். ஆமென், அல்லேலூயா. நான் என்னுடைய எல்லா காரியங்களையும் மனிதனிடத்தில் சொல்ல மாட்டேன், எல்லாவற்றையும் கர்த்தரிடத்தில் தான் நான் சொல்லுவேன். அல்லேலூயா. ஏன்னா அவர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எந்த இடத்திலும் எனக்கு பிரச்சனை வரலாம், ஆமென், எப்பக்கத்திலும் நெருக்கம் வரலாம், தாவீதை போல. ஆனாலும் தாவீதுக்கு ஒன்று தெரியும், நான் கெபியில் இருந்தாலும் சரி, நான் பைத்தியக்காரனை போல நடித்தாலும் சரி, எந்த இடத்துல நான் அலைந்து திரிந்தாலும் சரி, எனக்கு அடைக்கலமாக ஒருவர் இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையில் கூட தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, கடினமான பாதைகளை கடந்து போய் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, கர்த்தரிடத்தில் உங்கள் சஞ்சலத்தை ஊற்றி விடுங்கள். ஏன்னா அவர் ஒருவர் தான் நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற தேவன். அதே 142வது சங்கீதத்தின கடைசி வசனத்தில் நாம் பார்க்கும்போது, உமது நாமத்தை நான் துதிக்கும்படி, ஆமென், என் ஆத்துமாவை, அல்லேலூயா, தேவ பிள்ளைகளை, உமது நாமத்தை நான் துதிக்கும்படி, ஆமென். இந்த சூழ்நிலையில் கூட அவர் ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார். கடைசியாக, உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். ஆமென், அல்லேலூயா. எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். ஆமென். எவ்வளவு ஒரு நம்பிக்கையான வார்த்தை. ஆமென், அல்லேலூயா. தேவ சமூகத்தில் சொல்கிறாரு, ஆண்டவரே, இப்போ நான் இப்படி இந்த அனுபவத்தில் தான் இருக்கிறேன், ஆனால்
உமது நாமத்தை நான் துதிக்கும்படி நான் உம்மை துதிக்கணும் கத்தாவே. உம்மை துதிக்கும்படி என் ஆத்துமாவே என்னை காவலுக்கு நீங்களாக்கி விடு ஆண்டவரே. இப்போ என் ஆத்துமா அதாவது ஒரு காவலுக்கு உட்பட்டது மாதிரி அடைந்து போயிருக்கிறது. உம்மை துதிக்க முடியாமல் நான் கஷ்டப்படுகிறேன், நெருக்கப்படுகிறேன். அதனால் என் ஆத்துமாவை விட்டுவீங்க ஆண்டவர். என் ஆத்துமாவை ஃப்ரீயாக்குங்க தகப்பனே. எனக்கு இந்த சூழ்நிலையில் உம்மை துதிக்க வேண்டும் என்று தேவ மனிதன் ஆசைப்படுகிறான். பாருங்கள் எவ்வளவு பெரிதான மேன்மை. அப்பேற்பட்ட ஒரு மனிதனை பார்த்து கர்த்தர் சும்மா இருப்பார் இல்லை. ஹல்லேலூயா. தாவீதை கர்த்தர் விடுவித்தார். ஆமென். ஹல்லேலூயா. சவுலுடைய கைக்கு தாவீதை கர்த்தர் விடுவித்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே தான் இத்தனை சங்கீதங்களை அவர் எழுதியிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் எப்பேற்பட்ட அனுபவத்தில் இருந்தாலும் ஆண்டவரே, என் ஆத்துமா உம்மை துதிக்க முடியாதபடிக்கு கட்டப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனை போராட்டத்தினால் எனக்கு ஜெபிக்க முடியலை, எனக்கு பாட முடியலை, சர்ச்சுக்கு போக முடியல. நான் மிகவும் கட்டப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறேன். என் ஆத்துமாவை விடுதலையாக்குங்கப்பா. என் ஆத்துமாவை விடுதலையாக்குவீராக ஆண்டவரே. நான் உம்மை துதிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. நான் உம்மை துதிக்க வேண்டும். நீர் என்னை விடுதலையாக்கும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீர் எனக்கு தயவு செய்யும் போது, நீர் தயவு செய்வீர் என்பது எனக்கு தெரியும். நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். எவ்வளவு தாழ்மையான ஹல்லேலூயா ஒரு விண்ணப்பம் கடைசியில். ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்முடைய சஞ்சலத்தை ஆமென் ஹல்லேலூயா அவர் மாற்றி ஹல்லேலூயா சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஆமென். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, கர்த்தரால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். தாவீதை போல நம்முடைய மனநிலை இருக்க வேண்டும். தாவீதை போல எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கடினமான சூழ்நிலைகளிலும் கர்த்தரை விடாமல் பற்றி கொள்ள வேண்டும். அப்படி கர்த்தரை விடாமல் பற்றி கொள்வோமா? கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். விசுவாசியுங்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாவீது கபியில் இருந்து கொண்டு கர்த்தரை நோக்கி சத்தம் விட்டு ஜெபித்தார் ஆண்டவரே. தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்திலே சஞ்சலத்தை எல்லாம் ஊற்றி விட்டார் ஆண்டவரே. கடினமான சூழ்நிலையிலே கர்த்தரை விட்டு விடாதபடி பற்றி கொண்ட தாவீதை நீர் விடுவித்தீர் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் சத்ருவினால் ஆண்டவரே வருகிறதான போராட்டங்கள் பிரச்சனைகள் ஆண்டவரே தேவ பிள்ளைகள் பயந்து நடுங்கி போய் ஒரு கெபியின் அனுபவத்தில் இருப்பார்களே. ஆனால் இந்த காலை வேளையிலே தேவ பிள்ளைகள் தேவனை உம்முடைய சமூகத்திலே தங்களுடைய சஞ்சலத்தை ஊற்றும்படியான நல்ல கிருபைகளை கொடுப்பீராக. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை மாத்திரம் பற்றி கொண்டு கர்த்தரை துதிக்கும்படியான நல்ல இருதயத்தை நல்ல ஆத்துமாவையும் கொடுப்பீராக ஆண்டவரே. எல்லா சிறையிருப்புகள் மாறட்டும் ஆண்டவரே. சஞ்சலம் தவிப்பும் ஓடி போகட்டும் ஆண்டவரே. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகட்டும். வேறு அப்படி செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.